பிரதர் சாப்பிட்டீங்களா? இரவு வணக்கம். விஸ்வா, இந்த கேள்வி 99% நான் அப்படி நினச்சதே கிடையாது. ஒரே ஒரு பர்சன்டேஜ் ரொம்ப ரேராக அந்த மாதிரி நினச்சிருக்கேன். அதான் இத்தனை வருஷத்தில் நான் எப்போயாவது ஒரு வாட்டி ஒரு பர்சன்டேஜ் மாதிரி எப்போயாச்சும் நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, ஒரு பர்சன்டேஜ். மற்றபடி 99% நம்மலாம் ஏன் பிறந்தோன்னு தான் நினைப்பேன். அதில் ஆண் பெண்ணு நான் யோசிச்சதே கிடையாது. சாப்பிட்டேன் பிரதர், நானும் சாப்பிட்டேன். இன்னைக்கு இறால் குழம்பு சாப்பிட்டேன். அப்படியா அகில்? என்னப்பா ஆள்காலுக்கு வாணி பன்னீர் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆள்காலுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரி போகிறேன்றீங்க, இங்கே வேண்டான்றீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நம்ம சந்தோஷம்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அது போயிடுச்சு. இங்கே மலேசியான்னு நினைக்கிறேன், சிங்கப்பூர். ஆமாம், சிங்கப்பூர். இப்போ நீயும் போறியா? வாங்க ஜெயக்குமார் பிரதர். நீங்கள் சொல்லுவது சரிதான், கரெக்டு மாரியப்பன். சாப்பிட்டீங்க, எப்படி இருக்கீங்க? லைக் போடுங்க. லைவை 2 முறை டச் பண்ணால் லைக் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். லைக் போட்டு பிடிச்சுன்னா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கட்டாயத்தோடலாம் பண்ண வேண்டாம். பிடிச்சா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா பரவாயில்ல. பட் லைக் போட்டு விடுங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ, நீங்களும் மலேசியா தானா? விஷுநாதன், ஹாய். ஜெயசீலன், ஹாய் சென்னை. ஹாய் அபி, நல்லா இருக்கீங்களா? வெல்கம்டா. ஆமாம் பிரதர். தேங்க்யூ மாரியப்பன், லைக் போட்டதுக்கு. லைக் போடாதவங்க லைக் போட்டோம். ஹாய் ஜில்லா, நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ லைக் போட்டதுக்கு ராஜா. கண்டிப்பாக கீழே எனக்கும் புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிறது லைஃப் ஸ்டைல் வேறு தானே. நம்ம அங்கே போனோம்னா தெரியல, ஒரு பாய்ஸ் ஈஸியாக பழகிக்கிறாங்களோ என்னமோ. லேடிஸ்னால மைண்ட் செட்டு இங்கேருந்து டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிறது ஒரு மாதிரி யோசிக்க தோணுதான் என்னமோ. ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் அப்படி தான் டக்குன்னு அதர் கண்ட்ரிக்கு போயிடுறாங்க. ஏன்னா எப்பவுமே இருக்கிறதா வீட்டோட சூழ்நிலை. ஆனால் லேடிஸால் அந்த மாதிரி நினச்சோட டக்குலாம் மூவ் பண்ணிக்க முடியாது. என்ன கஷ்டம் இருந்தாலும் 90% நம்ம இங்கேயே தான் இருந்து போராட வேண்டியது இருக்குது. அந்த 10% ஒரு சில லேடிஸ் போகிறாங்க. ஆனால் அங்கே போய் கஷ்டப்பட்டாலும் எல்லாருக்கும் எல்லாம் இங்கே அவங்க பிளான் பண்ணி போகிற மாதிரியே சக்ஸஸ் ஆகுதான்னு கேட்டால் நிறைய பேருக்கு இல்லை. அது இன்னும் கஷ்டமாக தான் போகுது நான் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. சொன்னவங்களை வச்சு மட்டும்தான் நான் சொல்கிறேன். நான் அதை இன்னும் ஃபேஸ் பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. இந்த கோல்டு மட்டும் என்ன பிடிச்சா விடவே மாட்டேங்குது. இதுதான் பிரதர் என்னோட ஐடி. ரெண்டுமே நம்மளது தான். ஐயோ, ஹாய் அக்கா. எங்கேருந்து விஸ்வா இப்படி